Hi guys, welcome to Mupari Training Academy. So thumbnail பார்த்துட்டு தான் எல்லாரும் உள்ள வந்திருப்பீங்க. PC exam 2022 and then வந்து SA exam 2022ல வர போறது உறுதி ஆயிடுச்சு. So அந்த எக்ஸாம்ஸை கிளியர் பண்ணனும்னா நம்ம வந்து preparation இயர்லியரா ஸ்டார்ட் பண்றதா நமக்கு ரொம்ப முக்கியம். because written examல பாஸ் பண்ணாதான் நம்ம அடுத்த ஸ்டேஜ் போய்ட்டு நம்மளால இருந்து நம்மளுடைய கனவை வந்து அச்சீவ் பண்ண முடியும். So அதற்கான ஒரு ஸ்டெப்ஸை வந்து நான் எடுங்கன்னு ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். So நம்ம வந்து புது புக் படிக்கிறதா பழைய புக் படிக்கிறதானே சில பேருக்கு நிறைய கன்ஃபியூஷன்ஸ் இருந்தது. So நாங்க வந்து ஆல்ரெடி வந்து போன முறை PC 2020 வந்து வீடியோஸ் போட்டுருந்தது பாத்தீங்கன்னா புது புக்கும் பழைய புக்கும் கம்பைன் பண்ணி தான் நிறைய क्वेश्चंस போட்டுருந்தோம். சோ எங்களுடைய வீடியோஸ் பார்த்துட்டு நிறைய பேர் சொல்லிருந்தீங்க கீழ கமெண்ட் செக்ஷன்ல நாங்க வந்து நிறைய கிளியர் பண்ணிட்டோம், நிறைய மார்க் எடுத்துருக்கோம் உங்க வீடியோஸ் பார்த்துன்னு சொல்லிட்டு. பிகாஸ் நாங்க வந்து ரெண்டு क्वेश्चंसமே கம்பைன் பண்ணி போட்டுருந்தோம், ரெண்டு போர்ஷன்ஸ்மே. சோ இப்போ வரக்கூடிய அப்கமிங் எக்ஸாம்ஸ்க்கு நம்ம ரெண்டுத்தையுமே கவர் பண்ணி தான் படிக்க வேண்டியதா இருக்கும். ஏன்னா நம்மளுடைய அளவை அச்சீவ் பண்ணணும்னா, நம்மளுடைய கோல் அச்சீவ் பண்ணணும்னா நம்ம ரெண்டு புக்கையுமே படிக்கிறது ரொம்ப நல்லது. சோ அதனால தான் இப்போ வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமா क्वेश्चन டெஸ்டர்ஸ்லாம் போட்டுட்டு இருக்கோம். சோ இப்போ இந்த வீடியோ வந்து பாத்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் நாங்க தமிழ்ல தான் क्वेश्चंस இருக்கு. பட் நான் வந்து சொல்லக்கூடிய அந்த எக்ஸ்பிளனேஷன்ஸ் வந்து போத் இங்கிலீஷ் அண்ட் தமிழ் ரெண்டுத்துலயுமே சொல்றேன். சோ எஸ்ஐ பசங்க பார்க்கும்போது அது நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க, ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? சோ டோன்ட் ஸ்கிப் த வீடியோ அட் தி எண்ட். நீங்க வந்து ஃபுல்லா பாத்தீங்கன்னா தான் ஓரளவுக்கு, ஏன்னா நம்ம வந்து ஒரு அரை மணி நேரம் ஸ்பெண்ட் பண்ணாதான் நம்மளுடைய லைஃபோட கோலை அச்சீவ் பண்ண முடியும். நமக்கு ஒரு வேலையை வாங்க போறோம் அப்படின்னா நம்ம ஒரு half an hour கூட ஸ்பெண்ட் பண்ண தயாரா இல்லைன்னா நமக்கு நம்மளுடைய கனவுன்றது நிறைவேறாம தான் போகும். ஸோ ஒரு வீடியோ இந்த வீடியோ முடிவில் ஒரு 30 கேள்வி தெரிஞ்சுக்க போறீங்க. இந்த 30 கேள்வி மூலமா நிறைய எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன்ஸை படிச்சு தெரிஞ்சுக்க போறோம், அவ்வளவுதான். ஓகேங்களா? ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாம வீடியோக்குள்ள போகலாம். ஸோ இனிமே ரெகுலரா வீடியோஸ் வரும், கொஞ்சம் கண்டினியூவா பார்த்துட்டே வந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக ஆகிடும் எக்ஸாம்ஸ்லாம். ஸோ 2022 எக்ஸாம் எழுதி முடிச்சுட்டு சொல்லுவீங்க, ஓ இவ்வளோ ஈஸியாக இருந்துச்சு எக்ஸாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ இன்னைக்கு நான் ஃபர்ஸ்ட் எடுத்துருக்கிறது சயின்ஸ். ஸோ சயின்ஸ் தான் ரொம்ப முக்கியம், அதனால் இயற்பியல் வேதியியல்லேருந்து எடுத்திருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா ஒலிச்செறிவை அளக்கும் அலகு. ஸோ ஒலிச்செறிவுனா வேலை ஒன்றும் இல்லைங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, சவுண்ட் இன்டென்சிட்டி. ஓகேவா? அவங்க கேட்கறது என்னன்னு பார்த்தீங்கன்னா சவுண்ட் இன்டென்சிட்டி. ஓகேவா? சவுண்ட் இன்டென்சிட்டியுடைய யூனிட் என்னன்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு நார்மலாக தெரியும். ஸோ சவுண்ட் இன்டென்சிட்டியினுடைய யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா டெசிபல். ஸோ டெசிபல்ல தான் வந்து ஒரு சவுண்டை வந்து மெஷர் பண்ணுவாங்க. அப்போ நம்ம வந்து இப்ப பேசக்கூடிய ஒரு சவுண்ட் ஆகட்டும், ஒலிரக்கூடிய ஒரு சவுண்ட் ஆகட்டும், எல்லாத்தையுமே வந்து கேட்கறது என்னன்னு சொல்லுவாங்க டெசிபல். அதோட யூனிட், பேசிக் யூனிட்டே வந்து டெசிபல். அப்போ இங்க தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தப்பான இந்த ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குல்ல, இதெல்லாம் எதனுடைய யூனிட் தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்கன்னா நாளை பின்ன கேள்வி இதற்கு வந்துச்சுனாலும் நம்ம ஆன்சர் பண்ணலாம். ஸோ வாட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வாட்ஸ்ன்றது வந்து இங்கிலீஷ்ல எழுதி காமிச்சிடுறேன். ஸோ வாட்ஸ் எதனுடைய யூனிட்னு பார்த்தீங்கன்னா பவர். இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க பவர். தமிழ் மீடியம் வந்து என்னன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆற்றல். ஆற்றலினுடைய யூனிட் தான் வந்து வாட்ஸ். அதே மாதிரி ஹெட்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்களா? ஸோ இது எதனுடைய யூனிட்னு பார்த்தீங்கன்னா இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரீக்வன்சி. ஸோ ஃப்ரீக்வன்சி யூனிட் தான் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹெட்ஸ். ஸோ தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க அதிர்வெண். ஓகேவா? தவறானதையும் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும், அப்போதான் நமக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே மாதிரி கேண்டிலா, டி ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ கேண்டிலா எதனுடைய யூனிட்னு பார்த்தீங்கன்னா லுமினியஸ் இன்டென்சிட்டின்னு சொல்லுவாங்க. அதாவது வந்து ரெண்டு ஒலி இருக்கு. தமிழை பொறுத்த வரைக்கும் கன்ஃபியூஸ் ஆயிடுவாங்க, ரெண்டு ஒலி. இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, சவுண்ட் இன்டென்சிட்டினா அது டெசிபல், லுமினியஸ் அப்படின்னா அது வந்து ஒளிரும், லைட்னு சொல்லுவாங்கல்ல, அந்த லைட் இன்டென்சிட்டி. அதோட யூனிட் வந்து எதுன்னு பார்த்தீங்கன்னா கேண்டிலா. அப்போ தமிழ்ல இந்த ஒலி கேட்டாங்கன்னா அது டெசிபல். தமிழ்ல இந்த ஒலி லீய மாத்தி கேட்கறாங்க, இந்த ஒலி கேட்டாங்கன்னா அது என்னன்னு பாத்தீங்கன்னா கேண்டிலா. ஓகேங்களா? ரெண்டுத்துக்குமே தெரிஞ்சிச்சா? ஸோ ஆன்சர் வந்து இதுதான். 4 ஆப்ஷன் தப்பு, 3 ஆப்ஷன் தப்புனா அது எதுன்னு நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்தது இரண்டாவது கேள்வி, மனிதனால் கேட்கக்கூடிய ஒலியின் செறிவுன்னு கேட்கறாங்க. அப்போ ஒலியின் செறிவுனா இப்ப இதுக்கு முன்னாடி பார்த்தது தான். ஸோ ஒலியின் செறிவு நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒலியின் அதிர்வெண்ணு கேட்பாங்க, ஒலியின் செறிவுன்னு கேட்பாங்க. தட் மீன்ஸ் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சில கேட்பாங்க, இல்லைன்னா சவுண்ட் இன்டென்சிட்டின்னு கேட்பாங்க. ஸோ ரெண்டு விதமான கொஸ்டின் இருக்கு. சவுண்ட் இன்டென்சிட்டியும் கேட்கலாம், இன்னொன்று என்னன்னு கேட்கலாம், ஃப்ரீக்வன்சினும் கேட்கலாம். ஸோ இங்க என்ன கேட்டிருக்காங்கன்றத நீ வந்து பார்த்தா மட்டும் தான் தெரியும். ஸோ இங்க கேட்டிருக்கிறது வந்து ஒலியின் செறிவு, அப்போ இங்க கேட்டிருக்கிறது வந்து சவுண்ட் இன்டென்சிட்டி. அப்போ தே ஆர் ஆஸ்கிங் இன் டர்ம்ஸ் ஆஃப் டெசிபல். ஒரு மனுஷனால எவ்வளவு டெசிபல் சவுண்டை வந்து கேட்க முடியும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 to 120 டெசிபலை தான் ஒரு மனிதனால என்ன பண்ண முடியும், கேட்க முடியும். ஆனா ஃபர்ஸ்ட் ஆப்ஷனே என்ன வச்சிருக்காங்கன்றத பாத்துக்கோங்க. ஸோ ஒரு மனிதனால கேட்கக்கூடியது 10 to 120 டெசிபல். சாரி, டெசிபலுக்கு வந்து நான் யூனிட் தப்பா எழுதிட்டேன். ஸோ கேப்ஸ்ல எழுதிருக்க கூடாது, ஸ்மால்ல எழுதிருக்கணும். கழுத்தே சரியா வரல இதுல. ஓகே, 10 to 120 டெசிபல் ஸ்மால்ல எழுதிருக்கணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து டெசிபல்ல. இதே ஒரு மனிதனால் கேட்கப்படக்கூடிய ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்னன்னு சொன்ன ஹெர்ட்ஸ். ஃப்ரீக்வன்சியோட யூனிட் என்ன ஹெர்ட்ஸ். அப்போ ஒரு மனிதனால எவ்வளவு ஹெர்ட்ஸ் சவுண்டை கேட்க முடியும்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து, நல்லா ஞாபகம் வச்சுங்க, 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20k ஹெர்ட்ஸ் வரையும் கேட்க முடியும். ஓகேங்களா? 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20k ஹெர்ட்ஸ் வரையும் கேட்க முடியும். அதாவது 20kனா என்ன, கேனா கிலோன்னு சொல்லுவாங்க. அப்ப 20kனா 20,000. ஓகேவா? 20kனா என்ன, 20,000. அப்ப ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் 20
20 ல இருந்து 20000 டெசிபல்னு வச்சிருக்காங்க. சோ மனுஷனை வந்து இதுதான் வந்து பேசிக்கா எல்லாரையுமே வந்து ஸ்கூல்ல எல்லாம் கத்து கொடுக்குறது 20 ல இருந்து 20000 கேங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாங்க 20000 ஹெட்ஸ்னு. சோ மனுஷ பயலுங்க நம்ம என்ன பண்ணுவோம், எக்ஸாம் ஆப்ஷன்ல ஏவை பார்த்தோன்னே டக்குன்னு அதை டிக் பண்ணிடுவோம். ஆனா அங்க நம்ம கவனிக்க வேண்டியது அவங்க கொஸ்டின்ல வச்சிருக்கிற ட்விஸ்ட். இங்க கொடுத்திருக்கிறது ஒலியின் செறிவு. ஒலியின் செறிவு அதிர்வெண்னு கேட்கல. அதிர்வெண்ணா தான் நம்ம 20 ல இருந்து 20000 கிலோ ஹெட்ஸ்னு சொல்லி 20000 ஹெட்ஸ்னு சொல்லியிருப்போம். சோ ஒலியின் செறிவுன்னு சொல்லும்போது they are asking decibel in terms of decibel. அப்ப 10 ல இருந்து 120 டெசிபல் தான் நம்ம சொல்லிருக்கணும். சோ அப்ப இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் கவனிச்சுக்கோங்க. ஃப்ரீக்வென்சினா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20000 கிலோ ஹெர்ட்ஸ். அதாவது in terms of ஹெர்ட்ஸ்ல நீ சொல்லணும். இதே வந்து அவங்க சவுண்ட் இன்டென்சிட்டின்னு கேட்டாங்கன்னா நீங்க என்ன சொல்லணும், டெசிபல்ல சொல்லணும் ஆன்சர். புரியுதுங்களா? சோ மூணாவது கேள்வி, உப்பை கடல் நீரில் இருந்து பிரிக்கும் முறை. அப்ப வந்து உப்பு எடுக்கிறாங்க, கடல் நீர்ல இருந்து தான் உப்பு எடுக்கிறாங்க. இது எல்லாருக்குமே தெரிஞ்ச விஷயம் தான். அது எந்த முறையில எடுக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சால்ட் ஃப்ரம் சீ வாட்டர். ஓகேங்களா? எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சால்ட், எக்ஸ்ட்ராக்ஷன் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதிக்கோங்க. எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் சால்ட் ஃப்ரம் சீ வாட்டர். ஓகேங்களா? கடல் நீர்ல இருந்து தான் உப்பு எடுக்கிறாங்கன்றது எல்லாருக்குமே தெரிஞ்சு போன விஷயம். ஓகேவா? அந்த கடல் நீர்ல இருந்து உப்பு எடுக்கிறது எந்த முறைன்னு கேக்குறாங்க. இட்ஸ் ஆவியாதல். ஓகேங்களா? ஆவியாதல் நம்ம எல்லாருமே பார்த்திருப்போம். தூத்துக்குடி துறைமுகத்துல இந்த சிங்கம் படத்துல எல்லாம் கூட காமிச்சிருப்பாங்க. சோ இப்படி பாத்தி கட்டி வச்சிருப்பாங்க, நல்லா பாத்தி கட்டி வச்சிருப்பாங்க. சோ அது எப்படின்னு பாத்தீங்கன்னா, அது கொஞ்ச நாள் விட்ட உடனே சூரிய ஒளியில என்ன ஆயிடும்னு பாத்தீங்கன்னா கடல் நீர்லாம் ஆவியாகி போயிடும். அப்ப நமக்கு அங்க என்ன கிடைக்கும், உப்பு. நமக்கு தேவையான உப்பு கிடைச்சிடும். சோ உப்பு எந்த முறையில தான் பிரிச்சு எடுக்கிறாங்க, ஆவியாதல் முறையில தான். நெக்ஸ்ட் ஃபோர்த் क्वेश्चन வெரி ஈஸி क्वेश्चन. ஒரு மெட்ரிக் டன், நான் ஆல்ரெடி சொன்ன ஒரு டன் இஸ் ஈக்குவல் டு எத்தனை கிலோகிராம், 1000 கிலோகிராம். அதனாலதான் வந்து 3000 கிலோகிராம டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? சோ ஒரு நகைச்சுவைக்காக. ஓகேவா? அப்போ ஒரு மெட்ரிக் டன் இஸ் ஆல்வேஸ் ஈக்குவல் டு என்னன்னு பாத்தீங்கன்னா 1000 கிலோகிராம். ஓகேங்களா? சோ 1000 கிலோகிராம்ல தான் அது ஈக்குவல் பண்ண முடியும். அது ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு பேசிக் யூனிட். அடுத்தது ஃபிஃப்த் क्वेश्चन வந்து பாத்தீங்கன்னா காலத்தின் எஸ்ஐ அலகு என்னன்னு கேக்குறாங்க. சோ டைமினுடைய எஸ்ஐ அலகு கேக்குறாங்க. இதெல்லாம் எஸ்ஐ அலகுன்றது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா எல்லா எக்ஸாம்ஸ்லயுமே ஒரு क्वेश्चन மேக்ஸிமம் கேட்டு வைக்கிறது தான். சோ காலத்தோட எஸ்ஐ அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா வினாடி. சரி, இங்க நிமிடமும் கொடுத்திருக்காங்க. சோ சில ஸ்டூடெண்ட்ஸ் கன்ஃபியூஸ் ஆகி நிமிடமும் போடுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா ஏன் வந்து எஸ்ஐ அலகுன்னு ஒன்று சொல்றாங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க. எப்பவுமே ஒரு இதோட பேசிக் யூனிட் தான் சொல்லுவாங்க. இப்ப டைமை வந்து நம்ம 3 விதமா மெஷர் பண்ணுவோம். ஒன்னு செகண்ட்ஸ், இன்னொன்னு மினிட்ஸ், இன்னொன்னு அவர். ஓகேவா? டைம் வந்து இந்த 3 விதமா தான் மெஷர் பண்ணுவோம். அதாவது வினாடி, நிமிடம், நேரம். ஓகேங்களா? சோ 60 செகண்ட் சேர்ந்தது தான் ஒரு நிமிஷம். ஓகேங்களா? அதே மாதிரி 60 நிமிஷம் சேர்ந்தது தான் ஒரு அவர். ஓகேங்களா? அப்போ செகண்ட் இல்லாம மினிட்ஸ் உருவாயிருக்காது, செகண்ட் இல்லாம மினிட்ஸ் உருவாயிருக்காது, மினிட்ஸ் இல்லாம அவர் உருவாயிருக்காது. அப்போ இதெல்லாம் உருவாகிறதுக்கு பேசிக் காரணம் என்ன, செகண்ட். அப்போ காலத்தின் எஸ்ஐ அலகு, ஒரு டைமுடைய பேசிக் எஸ்ஐ அலகுனா எதை வச்சு எது உருவாச்சுன்றது தான். அப்ப செகண்ட்ஸை வச்சு தான் மினிட்ஸ் உருவாயிருக்கு, மினிட்ஸை வச்சு தான் அவர் உருவாயிருக்கு. அப்ப கண்டிப்பா எதுதான் யூனிட்டா இருக்கணும், செகண்ட்ஸ் தான் யூனிட்டா இருக்கணும். அப்ப வினாடி, நிமிடம்ன்றத போட்டுற போறீங்க. ஏன்னா பாருங்க, பி ஆப்ஷன் நிமிடம் வச்சிருக்கான். அவசர புத்தியில நம்ம திடீர்னு நிமிடம் மார்க் பண்ணிடுவோமோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நம்ம வெளியே போனோம்ல, அதுக்காக செட் பண்ணுவாங்க क्वेश्चंस. 6th क्वेश्चन, மாலுமிகளுக்கு திசை காட்டும் கருவிகளை முதலாக அளித்தவர்கள் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ டைரக்ஷனை பேஸ் பண்ணி இது வந்து ஒரு மேக்னெட்டிசம் அப்படின்ற ஒரு டாபிக்ல இருந்து எடுத்திருப்பாங்க. சோ மேக்னெட்டிசம் டாபிக்ல தான் இந்த क्वेश्चन எடுத்திருப்பாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, முள்ளு, ஏன்னா திசை காட்டும் கருவினாலே என்ன, ஒரு முள்ளு தான். எங்க பக்கம் நிக்க வச்சாலும் முள்ளு எங்க போய் எந்த திசையை காட்டும்னு பாத்தீங்கன்னா, நமக்கு வந்து காந்தம் வச்சிருப்பாங்க. சோ எந்த பக்கம் நிக்க வச்சாலும் முள்ளு போய் எந்த டைரக்ஷனை பாயிண்ட் அவுட் பண்ணனும்னா நார்த். அப்போ இந்த பக்கம் தான் வடக்கு திசைனா நம்ம தெரிஞ்சுப்போம். நம்ம பின்னாடி இருக்கிறது வந்து தெற்கு திசை, நம்ம வலது கை பக்கம் இருக்கிறது வந்து கிழக்கு திசை, நம்ம இடது கை பக்கம் இருக்கிறது வந்து மேற்கு திசை அப்படின்னு தெரிஞ்சுப்பாங்க. வெஸ்ட், நார்த், சவுத், ஈஸ்ட், வெஸ்ட்னு சொல்லிட்டு. சோ அப்போ வந்து ஃபர்ஸ்ட் அது கண்டுபிடிச்சது வந்து சைனாக்காரங்க தான். ஏன்னா சைனாக்காரங்க தான் நிறைய விஷயத்தை கண்டுபிடிக்கிறாங்கன்ற மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. சீனர்கள் தான் மாலுமிகளுக்கு என்ன கண்டுபிடிச்சு கொடுத்தாங்க, திசை காட்டும் கருவி. அப்ப கடல்ல எல்லாம் நீங்க போறீங்க அப்படின்னா எந்த டைரக்ஷன்ல நீங்க பயணம் செஞ்சுட்டு இருக்கீங்கன்றத அந்த டைரக்ஷனை வச்சு கண்டுபிடிச்சு. அப்போ எப்பவுமே ஒரு கந்தகம் இதுக்கு, இந்த முள்ளு இருக்குல்ல, இந்த முள்ளு கீழே ஒரு காந்தம் தான் இருக்கும். சோ அந்த காந்தம் வந்து என்ன பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, எப்பவுமே எந்த டைரக்ஷன் நோக்கி தான் நிக்கும்னு பாத்தீங்கன்னா, நார்த்தையும் சவுத்தையும் நோக்கி தான் நிக்குமே. ஒரு காந்தகத்தை நீ தொங்க விட்ட, ஒரு ஃப்ரீயா வந்து ஒரு மேக்னெட் இப்படி தொங்க விடுறேன்னு வச்சுக்கோ, இந்த மாதிரி கட்டி நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒரு நீங்க வீட்லயே கூட செக் பண்ணுங்க, ஒரு காந்தகத்தை வந்து நீங்க நல்ல கயிறுல கட்டி இப்படி தொங்க விட்டீங்கன்னா காந்தகம் வந்து நார்த் அண்ட் சவுத் டைரக்ஷன்ல தான் நிற்கும். பிகாஸ் இட் ஹேவ்ஸ் நார்த் அண்ட் சவுத் போல். அந்த காந்தகத்துக்கு அந்த காந்த புலன்கள் அப்படின்றது அந்த நார்த் அண்ட் சவுத்ல தான் இருக்கும். ஸோ அது எப்பவுமே வந்து ஒரு ஃப்ரீ சஸ்பெண்டட் மேக்னெட்டிக் பார்ட்டிகல் வந்து நீங்க தொங்க விட்டீங்கன்னா அது நார்த்தையும் சவுத்தையும் நோக்கி தான் நிற்கும். அப்போ வந்து ஒரு காம்பஸ், அந்த மேக்னெட்டிக் காம்பஸ் டைரக்ஷனை செக் பண்றதுக்காக வைக்கிறாங்கல்ல, அதுக்கு கீழே என்ன வச்சிருப்பாங்க, ஒரு காந்தகத்தை தான் வச்சிருப்பாங்க. ஸோ அந்த காந்தகம் ஆல்வேஸ் பாயிண்ட்ஸ் டுவர்ட்ஸ் எந்த டைரக்ஷனை தான் நிற்கும், நார்த் டைரக்ஷன், அதாவது வடக்கு திசையை நோக்கி தான் நிற்கும். ஸோ அதை வச்சு தான் ஈஸியாக வந்து மாலுமிகள் தான் திசையை கண்டுபிடிச்சு போயிட்டே இருப்பாங்க.
ஸோ இப்போ ஏழாவது வந்து பாருங்க, காந்தத்தை தடங்களின்றி தொங்கவிட்டால் அதன் முனைகள் நிற்கும் திசைகள். அதே கொஸ்டின் தான் இப்போ நான் எக்ஸ்பிளைன் பண்ணிருந்தாலும் அதே தான். ஒரு காந்தகத்தை நீ கயிற்றுல கட்டி தொங்க விட்டா அது எந்த பக்கம் போய் நிற்கும்? நார்த்துக்கும் சவுத்துக்கும். அப்போ ஆன்சர் வடக்கு மற்றும் தெற்கு. ஓகேங்களா? ஸோ அடுத்தது, நிலக்கரியை எரிக்கும் பொழுது அதன் வேதி ஆற்றல். எல்லாருக்குமே தெரியும் நிலக்கரின்றது வந்து நமக்கு எப்போ கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிலக்கரினா ஒன்றும் இல்லைங்க, கோல். ஸோ கோலை நீ வந்து எரிக்கும் பொழுது அந்த காம்பினேஷன் ஆஃப் கோல் வந்து நமக்கு என்ன கிடைக்கும்? வேதி ஆற்றல் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க. வேதி ஆற்றல்னா கெமிக்கல் எனர்ஜி பி கன்வெர்டட் இன்டு, கெமிக்கல் எனர்ஜி என்ன எனர்ஜியா மாறுதுன்னு கேட்குறாங்க. ஸோ நிலக்கரின்றது வந்து பல நூறு வருடங்களுக்கு முன்னாடி மண்ணில் புதைந்து போன சில மரங்களோ சில விறகு துண்டுகளோ என்ன ஆகும்? ரொம்ப நேரமா எரிஞ்சு அந்த பூமியில இருக்கக்கூடிய புழக்கம் அந்த வெப்பத்திலே எரிஞ்சு தான் நமக்கு என்ன கிடைக்குது? நிலக்கரியா கிடைக்குது. ஸோ அந்த மாதிரி ஒரு நிலக்கரி கிடைக்கும் பொழுது அந்த வேதி ஆற்றல் என்ன ஆற்றலா மாற்றப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா வெப்ப ஆற்றலா மாற்றப்படுது. ஸோ நிலக்கரின்றது வந்து ஒரு கார்பன் கோல், அந்த கோலை எரிக்கிறதுனால நமக்கு என்ன ஆற்றல் கிடைக்கும்? வெப்ப ஆற்றல். ஸோ இந்த வெப்ப ஆற்றலை வச்சுதான் நம்ம என்னத்தை உருவாக்கிப்போம் நெய்வேலியிலன்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறாங்க. புரியுதுங்களா சொல்றது? ஸோ எலக்ட்ரிசிட்டி உருவாக்குறது வந்து நெய்வேலியில, அங்கதான் நிலக்கரி இதெல்லாம் இருக்கு. ஸோ நிலக்கரியை எடுத்து அதை வந்து நம்ம எரிக்கிறது மூலமா அதுல இருக்கக்கூடிய வேதி ஆற்றல் வந்து நமக்கு வெப்ப ஆற்றலா வெளிப்பட்டு கிடைக்குது. ஸோ வெப்ப ஆற்றல்னா ஒன்றும் இல்லைங்க, இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க, ஹீட் எனர்ஜி. ஸோ அந்த ஹீட் எனர்ஜி வச்சுதான் நம்ம கரண்ட் உருவாக்குறாங்க. தட் மீன்ஸ் எலக்ட்ரிசிட்டி, மின்சாரத்தை உருவாக்குகிறார்கள். ஓகேங்களா? ஸோ இது கூடவே அப்படியே தெரிஞ்சுட்டு வந்தீங்கன்னா நிறைய விஷயமும் தெரிஞ்சுக்கலாம், ஈஸியா கொஸ்டின்ஸும் மனப்பாடம் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வெப்பம் ஒரு வகை ஆற்றல் என்பதை கண்டுபிடித்தவர். ஈஸியா ஞாபகம் வச்சுங்க, வெப்பம்னா ஹீட். ஹீட் வந்து ஒரு வகை ஆற்றல், ஒரு வகை எனர்ஜி தான். ஹீட்ன்றது ஒரு வகை எனர்ஜின்றதை கண்டுபிடிச்சவர் யாருன்னு பாத்தீங்கன்னா ஜேம்ஸ் ஜூல். ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹீட்டுடைய யூனிட்டே என்ன? ஹீட்டுடைய யூனிட்டே ஜூல் தான். அப்போ கண்டுபிடிச்சவர் பேரை தானே நம்ம இங்க வந்து அவருக்கு யூனிட்டா வச்சிருக்கோம். ஸோ அப்போ ஜேம்ஸ் ஜூல் தான் கண்டுபிடிச்சாரு. அப்போ வெப்பம் வந்து ஒரு வகை எனர்ஜி. அப்போ ஹீட் இஸ் ஏ ஃபார்ம் ஆஃப் எனர்ஜி அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு டிஸ்கவர் பண்ணி சொன்னவர் வேற யாரும் இல்ல, ஜேம்ஸ் ஜூல். ஓகேங்களா? ஸோ 10th கொஸ்டின், சூரிய ஒளி புவியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் கால அளவு. இது லாஸ்ட் இயர் பிசி எக்ஸாம்ல இப்போ 2020 கேட்ட ஒரு கொஸ்டின் தான். ஸோ சூரிய ஒளி பூமியை வந்தடைய எடுத்துக்கொள்ளும் காலம் வந்து 8 நிமிடம் 20 வினாடிகள். அப்போ 8 minutes 20 seconds தான் வந்து சூரியன் கிட்ட இருந்து வரக்கூடிய லைட் வந்து நம்ம எர்த்தை வந்து நெருங்கி வருது. ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் இயர் கேட்டிருக்காங்க அப்படின்னா அந்த கொஸ்டின்ஸ் ரிப்பீட் ஆகிறதுக்கான சான்சஸ் ரொம்ப இருக்கு. எஸ்ஐ ஸ்டூடெண்ட்ஸ் கவனமா படிச்சு வச்சுக்கோங்க, இதே கொஸ்டின் கூட திருப்பி வரலாம். அடுத்தது, தனி ஊசலின் அலைவு நேரம் எதை பொறுத்து அமையும் சொல்றாங்க. தனி ஊசல் அப்படின்னா வேற ஒன்றும் இல்லைங்க, சிம்பிள் பெண்டுலம். ஸோ இந்த சிம்பிள் பெண்டுலத்தினுடைய பீரியாடிக் மோஷன். ஸோ இப்போ வந்து ஒரு சிம்பிள் பெண்டுலம் வந்து இப்படி கட்டி தொங்க விடுறாங்கன்னா இது இப்படி கட்டி இங்கே இந்த அலைவு நேரம் இப்படி அலைஞ்சு போயிட்டு இருக்குல்ல. ஸோ இந்த அலைவு நேரம்ன்றது எதை பொறுத்து அமையும் கேட்குறாங்க. ஒரு சிம்பிள் பெண்டுலத்தை நீங்கள் ஆட்டி விட்டீங்கன்னா அது அந்த குண்டின் நிறை, த மாஸ் ஆஃப் திஸ் பால், இந்த பாலோட மாஸ்னா என்னன்னா அந்த எடை, அந்த குண்டின் நிறை இருக்குல்ல அந்த எடை, அதை பொறுத்து அமையுமான்னு கேட்கறாங்க. கண்டிப்பா அதை பொறுத்து அமையாது. குண்டோட நிறை எப்படி வேணா இருக்கலாம். ஸோ அந்த அலைவு நேரம்ன்றது அதை பொறுத்து அமையாது, வீச்சை பொறுத்தும் அமையாது. ஸோ எதை பொறுத்து தான் அமையும்னா இந்த கயிறினுடைய நீளம். கயிறுல வந்து சின்னதா கட்டி தொங்க விட்டீங்கன்னு வச்சுக்கோங்க, இப்படி சின்னதா கட்டி தொங்க விட்டீங்கன்னா சீக்கிரமா அந்த அலைவு நேரம்ன்றது பீரியாடிக் மோஷன்ன்றது முடிஞ்சிடும். நீளமா கட்டி தொங்க விட்டீங்கன்னா ரொம்ப நேரம் அந்த அலைவு வந்து இருந்துட்டே இருக்கும். ஸோ அதனால தான் இந்த பீரியாடிக் மோஷன் ஆஃப் த சிம்பிள் பெண்டுலம் ஆல்வேஸ் டிபெண்ட்ஸ் அப்பான் த லென்த் ஆஃப் த ஸ்ட்ரிங். ஓகேங்களா? ஸோ அந்த ஸ்ட்ரிங்கினுடைய லென்த் தான், நீளத்தை பொறுத்து மட்டும் தான் அமையும். ஸோ ஆன்சர் என்னன்னு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன் நீளம். ஓகேங்களா? அடுத்தது 12th கொஸ்டின், ஒரு வானியல் அலகு என்பது எதை பொறுத்து அமையும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ ஒரு வானியல் அலகு எதோட ஈக்குவலன்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1.496 × 10⁸ மில்லிமீட்டர் அப்படின்னு சொல்றாங்க, கிலோமீட்டர்னு சொல்றாங்க. ஸோ ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட் நம்ம எதை டிஃபைன் பண்றோம்னு பார்த்தீங்கன்னா எர்த்துக்கும் சன்னுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, எர்த்துக்கும் சன்னுக்கும் இடைப்பட்ட டிஸ்டன்ஸ் தான் என்னன்னு சொல்றாங்க ஒரு அஸ்ட்ரானமிக்கல் யூனிட். அதோட ஆவரேஜ் மீன், அந்த டிஸ்டன்ஸ் பிட்வீன் த எர்த் அண்ட் சன், பூமிக்கும் சூரியனுக்கும் இடைப்பட்ட தூரத்தை தான் என்னன்னு சொல்றாங்கன்னா ஒரு வானியல் அலகுன்னு சொல்றாங்க. திட்டத்தட்ட அது எவ்வளவு இருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1.9496 அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா? ஸோ அது எத்தனை வருடங்கள் அப்படின்றதெல்லாம் ஈக்குவல் பண்ணியிருக்காங்க நமக்கு. ஸோ ஃபர்ஸ்ட் அந்த அஸ்ட்ரானமிக்கல் யூனிட்டோட லென்த் மட்டும் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.496 × 10⁸ கிலோமீட்டர். ஓகேங்களா? அடுத்தது கொஸ்டின் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஒளியாண்டு, ஒரு 1 light year இஸ் ஈக்குவல் டு கேக்குறாங்க. சோ ஒளியாண்டுனா என்ன? லைட் இயர். சோ லைட் இயரை எதுக்கு ஈக்குவல் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு கேக்குறாங்க. சோ லைட் இயர்க்கான ஈக்குவலன்ட் வேல்யூ என்னன்னு பாத்தீங்கன்னா 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். ஓகேங்களா? 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். ஸோ லைட் இயர்னு ஏன் அதை டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட் டிராவல் பண்ற டிஸ்டன்ஸ். ஓகேங்களா? ஒரு வருஷத்துக்கு லைட் எவ்வளோ தூரம் டிராவல் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருஷத்துக்கு 1 இயருக்கு லைட் எவ்வளோ தொலைவு டிராவல் ஆகும்னு சொல்றதுதான் என்னன்னு சொல்றாங்க லைட் இயர்னு சொல்றாங்க. அப்போ 1 இயருக்கு நம்ம லைட்டால டிராவல் பண்ணக்கூடிய தூரம் என்னன்னு பாத்தீங்கன்னா 9.46 × 10⁻12 கிலோமீட்டர். ஸோ இதோட அப்ராக்சிமேட் வேல்யூவும் கொடுத்துருக்காங்க. ஸோ அதே மாதிரி
லைட்டோட இயர் வந்து ஜூலியன் இயர், அந்த மாதிரி நிறைய கன்வர்ஷன்ஸ்லாம் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் எப்பவுமே என்ன கேட்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா how many days equal to a light year, இது கூட கொஸ்டினா கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்கா. how many days equal to a light year, ஒரு லைட் இயர்ன்றது எத்தனை நாட்களுக்கு சமம், how many days equal to a light year னு கேட்பாங்க. ஸோ அப்போ கேட்குறாங்கன்னா உங்களுடைய ஆன்சர் என்ன இருக்கும்னு பார்த்தீங்கன்னா 365.25 நாட்கள், 365.25 நாட்கள். ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன் லைட் இயர்னா என்ன, ஒரு ஒளியாண்டு. அந்த ஒளியாண்டை எப்படி டிஃபைன் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஒரு வருஷத்துக்கு ஒளி கடந்து செல்லக்கூடிய தொலைவு தான் லைட் இயர்னு சொல்றாங்க. அப்போ ஒரு வருஷம்னா என்ன நாட்கள்னு பார்த்தீங்கன்னா 365.25 நாட்கள். ஏன்னா ஒரு வருஷம்ன்றது 365 நாட்கள் கிடையாது, 365.25 நாட்கள். ஸோ எப்பவுமே கால் நாட்கள் இருக்கும், அந்த கால் நாட்கள் சேர்ந்தா லீப் இயரா நமக்கு ஃபார்ம் ஆகுது. அப்போ 365.25 நாட்கள். இதை தான் ஆன்சரா நீங்க மார்க் பண்ணணும். ஒரு லைட் இயர்ன்றது எத்தனை நாட்களுக்கு சமம்னு பார்த்தீங்கன்னா 365.25 நாட்களுக்கு. அதே மாதிரி வேகத்தின் எஸ்ஐ அலகு கேட்கறாங்க. வேகம்னா என்ன, ஸ்பீடு. சோ ஸ்பீடோட எஸ்ஐ அலகு கேட்கறாங்க. சோ ஸ்பீடோட எஸ்ஐ அலகு என்னன்னு பாத்தீங்கன்னா ஸ்பீடோட ஃபார்முலாவே என்னன்னு பாத்தீங்கன்னா டிஸ்டன்ஸ் பை டைம். அப்ப ஸ்பீட், ஒரு வண்டி இவ்வளவு ஸ்பீட்ல போகுதுன்னா அப்ப எப்படி நம்ம சொல்லுவோம், இவ்வளோ டைம்ல இவ்வளோ டிஸ்டன்ஸை கவர் பண்ணிருக்கு, அதை தானே ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நீ எடுத்துக்கொண்ட தொலைவு, நீ எவ்வளவு தொலைவு போயிருக்க, அது எவ்வளவு டைம்ல போயிருக்க, இதை தான் ஸ்பீடுன்னு சொல்லுவாங்க. இப்ப நான் இங்க இருந்து வந்து 10 கிலோமீட்டரை வந்து 20 நிமிஷத்துல ஓடி முடிச்சிருக்கேன்னா 10 கிலோமீட்டர்ன்றது என்னுடைய டிஸ்டன்ஸ், அதை நான் 20 நிமிஷத்துல ஓடி முடிச்சிருக்கேன்றது வந்து என்னுடைய டைம். யாரும் ஓட மாட்டாங்க, நான் சும்மா ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன். 10 கிலோமீட்டர் 20 நிமிஷத்துல ஓடி இருக்கேன்னா என்னது, என்னுடைய டிஸ்டன்ஸை நான் இவ்வளவு டைம்ல முடிச்சிருக்கேன். அப்ப நான் எவ்வளவு ஸ்பீட் எடுத்து ஓடி இருப்பேன், இதுதான். அப்ப ஸ்பீடுடைய பேசிக் ஃபார்முலாவே டிஸ்டன்ஸ் பை டைம் தான். டிஸ்டன்ஸ்க்கு என்ன யூனிட், மீட்டர். டைமுக்கு என்ன யூனிட், பேசிக் யூனிட் இப்பதான் கத்து கொடுத்தேன், செகண்ட். அப்போ மீட்டர் பை செகண்ட் தான் யூனிட். சோ ஆன்சர் வந்து மீட்டர் பர் செகண்ட். ஓகேங்களா. சோ வேகத்தின் அலகு ஸ்பீடுடைய யூனிட். ஓகே. அடுத்தது 15வது क्वेश्चन, காற்றின் வேகத்தை அளவிடும் கருவி என்னன்னு பாத்தீங்கன்னா அனிமோமீட்டர். நல்லா ஞாபகம் வச்சுங்க, அனிமோமீட்டர். சோ கூகுள்ல போய் சர்ச் பண்ணுங்க. இந்த மாதிரி ஒரு டபாவா ஒரு இது கப்பு மாதிரி இருக்கும், ஒரு 4 கப்பு இருந்து அது சுத்தம் வேகமா. ஓகேங்களா. இப்படி கிராஸ்ல கனெக்ட் ஆயிருக்கும். ஸோ இந்த மீட்டர் வந்து வேகமா சுத்தம். அது சுத்துறது மூலமா காற்றினுடைய வேகம். காற்றினுடைய வேகம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்கிலீஷ்ல என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க, விண்டோடைய ஸ்பீடு. ஓகேவா. காற்றினுடைய வேகத்தை மெஷர் பண்றது வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா அனிமோமீட்டர். அந்த அனிமோமீட்டர் தான் வந்து காற்றினுடைய வேகத்தை மெஷர் பண்ணக்கூடிய ஒரு வகை கருவி, ரொம்ப முக்கியமான கருவியும் கூட. ஸோ நிறைய விஷயத்துல புயல் வருது அப்படின்னு சொல்லிட்டு இதை தான் வந்து கணக்கிடுவாங்க. அதாவது இந்த கப்பு மாதிரி இருக்கும், இது எத்தனை தடவை சுத்துதோ அதை ரெக்கார்ட் பண்ணி என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா நமக்கு வந்து இத்தனை இப்படி இருக்கும், இவ்வளோ காற்றினுடைய வேகம் இவ்வளோ அளவில் இருக்குன்ற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ காற்றினுடைய யூனிட்னு ஒன்று இருக்கு, அந்த விண்டோட ஸ்பீடுக்குன்னு ஒரு யூனிட் இருக்கு. அது என்னன்றதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நாலு பின்ன நமக்கு கேள்வி இதை கூட அமையலாம். விண்டோட ஸ்பீடோட யூனிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா நாட்டிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த நாட் தான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, விண்டோட யூனிட். அப்போ விண்டோட யூனிட் மென்ஷன் பண்ணி வச்சுக்கோங்கம்மா. காற்றினுடைய வேகம்னா என்ன, நாட். தமிழ்லையும் அதே நாட் தான். ஓகேங்களா. ஸோ விண்ட் ஸ்பீட், அந்த காற்றினுடைய வேகத்தினுடைய யூனிட் வந்து நாட், இது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஓடோமீட்டர் எதுக்கு பயன்படுதுன்னு கேட்டால் ஈஸியாக சொல்லுவீங்க. வண்டியில் நீங்கள் ஓடுறீங்கல்ல, எவ்வளோ டிஸ்டன்ஸ் நீங்கள் டிராவல் பண்ணுறீங்க அப்படின்றத பயன்படுத்துறது தான் ஓடோமீட்டர். வென்ச்சுரி மீட்டர் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பைப் இருக்குன்னா அந்த பைப்பில் போகக்கூடிய ஃப்ளூயிட், ஏதோ ஒரு திரவம் இருக்குல்ல, அந்த திரவம் எவ்வளோ கவர் பண்ணி எடுத்துருக்கோன்றதை பார்த்து பண்ணுறது தான். இந்த மாதிரி ஒரு क्वेश्चन கேட்கலாம். நாட், அது ஞாபகம் வச்சுக்கோங்க. விண்டோடைய பிரஷரை மெஷர் பண்றது, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க, எக்ஸ்ட்ரா தெரிஞ்சு வச்சது. அடுத்தது 16வது क्वेश्चन வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் காற்றாலைகள். ஆமா, முன்னாடி क्वेश्चन ஒன்னு சொல்லல, ரெண்டு சொன்ன, வென்ச்சுரி மீட்டரையும் சொன்ன, பேரோமீட்டர் சொல்லல. பேரோமீட்டர் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா அட்மாஸ்பியரிக் பிரஷர். அதாவது வந்து அட்மாஸ்பியரிக் பிரஷர் எனக்கு தமிழ்ல எக்ஸாக்டா தெரியல, வளிமண்டல அழுத்தம். ஓகேங்களா. வளிமண்டல அழுத்தத்தை மெஷர் பண்றதுக்கு தான் வந்து பேரோமீட்டர் பயன்படுது. அடுத்தது தமிழில் காற்றாலைகள் அமைந்துள்ள இடம். தமிழ்நாட்டில் காற்றாலைகள் அமைந்துள்ள இடம் எதுன்னு பாத்தீங்கன்னா கயத்தாறு, ஆரல்வாய்மொழி, பல்லடம், இவை அனைத்தும். ஸோ இந்த மாதிரி ஒரு क्वेश्चन இந்த லாஸ்ட் இயர் கேட்டிருந்தாங்க. ஆனால் ஆப்ஷன்ஸ் வேற விதமா கேட்டிருந்தாங்க. ஸோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா இவை அனைத்தும். கயத்தாறுலயும் இருக்கு, ஆரல்வாய்மொழியிலும் இருக்கு, பல்லடத்திலையும் இருக்கு. ஸோ ஆன்சர் வந்து இவை அனைத்தும். அடுத்தது 17வது क्वेश्चन, மின்கலம் முதலாக யாரால் அறிமுகப்படுத்தப்பட்டது? சோ மின்கலம் அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். அது எய்தர் பேட்டரி ஆர் எலக்ட்ரிக் செல், ரெண்டுத்துல எதுவா வேணா இருக்கலாம். எலக்ட்ரிக் செல்லுன்னு சொல்லலாம், இல்லைன்னா பேட்டரின்னு சொல்லலாம். ஸோ யாரால் அது டிசைன் பண்ணப்பட்டது அப்படின்னு பாத்தீங்கன்னா அலெக்சாண்ட்ரோ வோல்டா. ஓகேங்களா, அலெக்சாண்ட்ரோ வோல்டா. அடுத்தது நிக்ரோம் பண்றது எதனுடைய கலவைன்னு சொல்றாங்க. ஸோ நிக்ரோம் கலவையினாலே அலாய். ஸோ நிக்ரோம் இஸ் அன் அலாய் ஆஃப், அதாவது அந்த அலாய்க்கான டெஃபினிஷனே என்னன்னா இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட பொருட்களை கலந்து செய்யறது தான் என்னன்னு சொல்லுவாங்க அலாய். அதாவது 2 or more சப்ஸ்டன்ஸ் சேர்ந்து உருவாவது தான் என்னன்னு சொல்லுவாங்க, அலாய்ன்னு சொல்லுவாங்க. அப்ப நிக்ரோம்ன்றது வந்து இப்படி எழுதியிருப்பாங்க, நிக்ரோம்னாலே இதுதான். ஸோ இது எதனுடைய கலவைன்னு பார்த்தீங்கன்னா பேர்லேயே இருக்கு. எண்ணெய் வந்து நிக்கலை குறிக்கும்,
குரோம் வந்து எதை குறிக்கும், குரோமியத்தை குறிக்கும். அப்ப நிக்கல் பிளஸ் குரோமியம் சேர்ந்தா நமக்கு என்ன கிடைக்கும், நிக்ரோம் கிடைக்கும். அதே மாதிரி வந்து இரும்பு பிளஸ் நிக்கல் சேர்ந்தா நமக்கு வந்து டேலைட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எலமெண்ட்டும் கிடைக்குது. ஸோ இதை மற்ற 3 ஆப்ஷனும் சேர்ந்தா எது கிடைக்கும்ன்றதையும் கூகுள் பண்ணி கற்று வச்சுக்கோங்க. ஏன்னா நம்ம ஒன்று தவறுல இருந்து தான் நிறைய விஷயங்களை கற்றுக்க முடியும். ஸோ தவறான ஆப்ஷன் ஒன்று வைக்கிறாங்கன்னா அதுல இருந்து சில விஷயங்களை கற்றுக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நிக்ரோம்ன்றது தான் பேசிக்கா நிறைய எக்ஸாம்ஸ்ல கேட்டிருக்காது. ஸோ நிக்ரோம்னாலே அது என்னது, நிக்கல் பிளஸ் குரோமியம். ஓகேங்களா? அடுத்து 19வது கொஸ்டின், நிறப்பிரிகையின் போது வெள்ளை ஒளி எத்தனை நிறங்களாக பிரியும்? இது எல்லாருக்குமே தெரிஞ்சதுதான். ஸோ ராமன் எஃபெக்ட்னே சொல்லியிருப்பாங்க. ஸோ சார் CV ராமன் சார் அவர்கள் கண்டுபிடிச்சது, இயற்பியலுக்கான நோபல் பரிசை பெற்றவர். ஸோ ஒரு வெள்ளை ஒளி வந்து எத்தனை நிறங்களாக பிரியும் பார்த்தீங்கன்னா 7 நிறங்களாக பிரியும். அது 7 நிறங்கள் தான் என்ன அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். அது என்ன, விப் கயார். ஓகேங்களா? ஸோ வானவில் நிறங்கள், வானவில் நிறங்கள் அதுதான் ஒரு நம்ம வந்து சூரியன் இருக்கும்போது மழை பெஞ்சிச்சுன்னா அந்த மழைன்றது வந்து கோல வடிவத்தை பெற்றிருக்கும். மழை துளி வந்து இந்த மாதிரி கோல வடிவத்தை பெற்றிருக்கும். இது வழியா ஒரு சூரிய ஒளி பாஸ் ஆகும் போது நமக்கு அது எத்தனை கலரா பிரிஞ்சு நமக்கு வானவில தரும், 7 கலரா பிரிச்சு வானவில தரும். அப்ப நிறப்பிரிக்கின் போது ஒரு வெள்ளை ஒளின்றது எத்தனை நிறங்களாக கண்டிப்பாக பிரிய வேண்டும், 7 நிறங்களாக தான் பிரியணும். அதே மாதிரி வாகனங்களில் பின்புறத்தில் உள்ளவற்றை வாகன ஓட்டுநர் எதன் மூலம் காண்பார்? நான் நிறைய முறை சொல்லியிருக்கேன் இந்த கேள்வி வரும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கேள்வி வந்துச்சுனாலே ஒன்று குவியாடியா இல்லை குழியாடியா, நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆவீங்க. ஸோ குவி அப்படின்னா கான்வெக்ஸ், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. குவி அப்படின்னா என்னது, கான்வெக்ஸ். குழி அப்படின்னா கான்கேவ். ஸோ இது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ இது நான் நிறைய கேட்டிருக்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பல்லு டாக்டர் கிட்ட எது பயன்படும், வாகனத்தினுடைய பின்புறத்தில் வர்றது, அதாவது ரியர் சைட் மிரர் ஆஃப் வெஹிக்கல். ஸோ இதுதான் இந்த கேள்வி இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். ரியர் சைட் மிரர் ஆஃப் வெஹிக்கல். ஓகேங்களா? ஒரு வாகனத்துல வந்து பின்னாடி வரவங்களை பார்க்கறதுக்கு எந்த கண்ணாடி பயன்படும் பார்த்தீங்கன்னா கான்வெக்ஸ், அதாவது குவியாடி. எப்படி சார் ஞாபகம் வச்சுக்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பின்னாடி எவ்வளோ பெரிய ரோடு இருக்கு, அந்த ரோடெல்லாம் ஒன்னா குவிச்சு ஒரே பாயிண்டா உங்க கண்ணாடியில காமிக்குதா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எவ்வளோ பெரிய ரோடு இருக்கு, அந்த ரோட்ல யார் வராங்க யார் போறாங்கன்றதெல்லாம் ஒன்னா குவிச்சு உங்க கண்ணாடியில காமிக்குது. அதனால அது குவியாடி, கான்வெக்ஸ். கான்கேவ்னா குழி, உன் பல்லுல எந்த இடத்துல சொத்தை விழுந்திருக்கு, குழி விழுந்திருக்குன்றத பல் டாக்டர் வச்சு பாக்குறாங்க. அப்ப அது வந்து பல் டாக்டர் பயன்படுத்துது, டென்டல் டாக்டர்ஸ் பயன்படுத்துறது வந்து எது, குழியாடி. ஓகேங்களா? சோ இது விட ஈஸியா சொல்ல முடியாது, ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகே கைஸ், அடுத்தது 21வது கேள்வி, டங்ஸ்டன் விளக்குகளின் பயன்படும் வாயு என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ டங்ஸ்டன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம எலக்ட்ரிக் பல்ப்ஸ் தான். நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் பல்ப்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டில் யூஸ் பண்ண போது அதில் உள்ள வந்து ஃபியூஸ் போயிடுச்சு அப்படின்னு எதாவது சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா, அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட் வந்து என்ன ஆகிட்டு இருக்கும்னு பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கும், அறந்துட்டு இருக்கும். அதுதான் வந்து என்னன்னு சொல்லுவாங்க, ஃபியூஸ் போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. அந்த டங்ஸ்டன்ன்றது வந்து எதுக்காக அது ஃபியூஸ் போகுதுன்னு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஓவரா ஹீட், நம்ம லைட் போட்டோடனே ஹீட் எனர்ஜி வரும்ல, ஸோ ஓவரா ஹீட் வந்துச்சுன்னா அது நார்மலாகவே அந்த டங்ஸ்டன்ன்றது வந்து உருகிடும். அந்த டங்ஸ்டன் எலமெண்ட் இருக்குல்ல, அது வந்து என்ன ஆயிடும் பார்த்தீங்கன்னா உருகிடும். அப்படி உருகாம இருக்கணும்னா உள்ள ஒரு கேஸஸ் செலுத்துவாங்க. அந்த கேஸ் இருக்கும் போது தான் அந்த ஃபிலமெண்ட் என்ன ஆகாதுன்னு பார்த்தீங்கன்னா அவ்வளோ சீக்கிரத்தில் வந்து உருகாது. எவ்வளோ ஹீட் வந்தாலும் என்ன ஆகாது, உருகாது. அப்போ நம்ம ஒரு சில கேஸை சேர்க்கணும். ஸோ நம்ம கிட்ட வந்து இன்னர்ட் கேஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பீரியாடிக் டேபிளில் சில கேஸஸை வரையறுத்து வச்சிருக்காங்க. ஸோ இன்னர்ட் கேஸஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழில் மந்த வாயுக்கள். ஓகேங்களா? பேர்ல தாங்க மந்த வாயு, ஆனால் இதுங்களாம் நிறைய ஹெல்ப் நமக்கு செய்யுங்க. ஸோ ஒரு குரூப் 8A அப்படின்னு சொல்லிட்டு பீரியாடிக் டேபிள்ல ஒரு குரூப் இருக்கு, குரூப் 8A. இந்த எலமெண்ட்டை வந்து தான் இன்னர்ட் கேஸஸ், மந்த வாயுக்கள் சொல்லுவாங்க. அப்படிப்பட்ட மந்த வாயு எது இதுல பயன்படுத்தப்படுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆர்கான். ஓகேங்களா? அப்போ எலக்ட்ரிக் பல்ப்ல எந்த வகையான கேஸை வச்சு அந்த டங்ஸ்டன் ஃபிலமெண்ட்டை உருகாம பார்த்துக்கிறாங்கனாலே ஆன்சர் என்னதான், ஆர்கான். அப்போ ஆர்கான் வந்து அது உருக விடாது. ஓகேங்களா? சோ இன்னட் கேஸஸ் மொத்தம் எத்தனை இருக்குன்னு பாத்தீங்கன்னா 8 இருக்கு. சோ 8ல என்னென்னு பாத்தீங்கன்னா ஆர்கான் 1, இங்க எழுதி இருக்கிற 4மே இருக்கு. ஆர்கான் 1, ரேடான் 1, அதே மாதிரி நியான் இருக்கு, அதே மாதிரி என்ன இருக்குன்னு பாத்தீங்கன்னா குளோரின். குளோரின்றது வந்து இல்ல, இன்னட் கேஸ்ல இது ஒண்ணுதான் இல்ல, மத்த 3 இருக்கு. மிச்சம் இருக்கக்கூடிய கேஸஸும் தெரிஞ்சுக்கோங்க. ஈலியம்னு ஒரு கேஸஸ் இருக்கு. ஓகேங்களா? ஹீலியம் இருக்கு. அதே மாதிரி கிரிப்டான் ஒரு கேஸஸ் இருக்கு, கிரிப்டான். அடுத்தது ஜெனான். ஓகேங்களா? இதை தவிர்த்து இருக்கக்கூடிய கேசஸ் இங்க ஒரு 3 சொல்லிட்டு இங்க ஒரு 3 சொல்றேன், ஈலியம், கிரிப்டான், ஜெனான். ஸோ இவங்க எல்லாருமே என்னன்னு பாத்தீங்கன்னா இன்னட் கேசஸ். பின்ன 4 பேரும் இது கூட கேள்வி வைக்கலாம், பின்னாடி வரதுல எது மந்த வாயு கிடையாது அப்படின்னு உனக்கு கொஸ்டின் கேட்கலாம், அதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ இன்னட் கேசஸ்னாலே என்ன அப்படின்றத முதல்ல டெஃபினேஷன் தெரிஞ்சுக்கோங்க. மந்த வாயுனா என்னன்னு பாத்தீங்கன்னா எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கும் இது அடி பண்ணியாது. அதாவது நான் தனிச்சு தான் நிற்பேன், நீ என் மேல ஏதாவது கெமிக்கல் ரியாக்ஷன் கொடுத்தா கூட நான் என்ன பண்ண மாட்டேன், அதுக்கெல்லாம் அடி பண்ணிய மாட்டேன். ஸோ எந்த விதமான கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கும் இது வந்து என்ன ஆகாது, செட் ஆகாது. இது பாட்டுன்னு தனியாக அந்த வேலையை பார்க்கும். அதனால தான் மந்தம்.
ஸோ கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்க்கு அடிப்படையாததுனால தான் இது மந்த வாயுன்னு சொல்றாங்க. ஸோ அந்த மாதிரி மந்த வாயு இந்த 6 வாயு தான். என்னென்ன? ஆர்கான், ரேடான், நியான், ஹீலியம், கிரிப்டான், ஜெனான். ஸோ இதை வச்சு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ நமக்கு நிறைய விஷயங்கள் தெரியும்ல. ஸோ டங்ஸ்டன் எலிமெண்ட்ல, அதாவது டங்ஸ்டன் விளக்குகள்ன்றது எலக்ட்ரிக் பல்ப்ல பயன்படுத்தக்கூடிய கேஸ் என்னன்னு கேட்டாங்கன்னா ஆர்கான், அதை சொல்லிடுங்க. கிரிப்டான் எதுக்கு பயன்படுதுன்னு பாத்தீங்கன்னா ஒளிரும் விளக்குகள், ஃப்ளோரசன்ட் லேம்ப்னு சொல்லுவாங்க. அதுல எல்லாம் வந்து என்னன்னு பயன்படுத்துறாங்கன்னா கிரிப்டானை பயன்படுத்துறாங்க. ஸோ அடுத்தது ரேடான். இந்த ரேடான் இருக்குல்ல, இங்க இருக்காரு ரேடான். இந்த ரேடான் எதுக்கு பயன்படுத்துறாங்கன்னு பாத்தீங்கன்னா இவருக்கு வந்து இந்த கேஸ் எதுக்கு தான் ரியாக்ட் ஆகும்னு பாத்தீங்கன்னா ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ். ஆக்சுவலா ரேடான்னாலே என்னது? ரேடியோ ஆக்டிவ் எலமெண்ட்ஸ், கதிரியக்க தன்மை உள்ள ஒரு வாயு. இந்த வாயு வந்து கேன்சர் ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் பயன்படுது. எதுல பயன்படுது? கேன்சர் ட்ரீட்மெண்ட். ஸோ கேன்சர் கட்டி இருப்பதில் ரேடார் இது பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்களா, அந்த மாதிரி கேன்சர் ட்ரீட்மெண்ட், கேன்சர் தெரப்பில எல்லாம் பயன்படுது ரேடான். ஓகேங்களா? குளோரின் வந்து நமக்கே தெரியும். குளோரின் வந்து ஆல்ரெடி எதுக்கு தான் பயன்படுதுன்னு சொல்லுவாங்க? தண்ணியில் வந்து கிருமிகள்லாம் இருக்குன்னா அந்த டிஸ்இன்ஃபெக்டா யூஸ் பண்ணுவாங்க குளோரின் போட்டுப்பட்டா தண்ணி சுத்தமாகும். ஓகே. அடுத்தது பற்பசையில் பயன்படுத்தப்படும் வாயு எதுன்னு கேட்குறாங்க. ஸோ பற்பசையில் எந்த வாயுவை பயன்படுத்துவாங்கன்னு பார்த்தீங்கன்னா குளோரின் ஆல்ரெடி சொல்லிட்டேன், அது தண்ணியை சுத்தப்படுத்துறதுக்கு பயன்படுத்தக்கூடிய வாயு. அப்போ அது பற்பசையில் யூஸ் பண்ண மாட்டாங்க. ஆக்சிஜன்ன்றது நம்ம சுவாசிக்கக்கூடியது, அதையும் யூஸ் பண்ண மாட்டாங்க. நியான்ன்றதும் கிடையாது. ஸோ அப்போ ஃப்ளூரின்ன்றது தான் வந்து எதில் யூஸ் பண்ணுவாங்க? டூத் பேஸ்ட்ல. ஸோ ஃப்ளூரின் அந்த வந்து பல்ல ஏற்படக்கூடிய ஈறுகள் இருக்கக்கூடிய சொத்தை, ஈறுகள் வந்து அழுகி போகிறது, அதெல்லாம் வந்து இந்த ஃப்ளூரின் வந்து பாதுகாத்துக்குமா. ஸோ அப்போ வந்து டூத் பேஸ்ட்ல எதை தான் பயன்படுத்துவாங்க? பற்பசைனாலே டூத் பேஸ்ட்ங்க. ஸோ அதில் வந்து பயன்படுத்துறது வந்து ஃப்ளூரின். அடுத்தது கதிரியக்க தன்மை உள்ள வாயு எதுன்னு கேட்டாங்க. இப்பதான் நான் வந்து 6 வாயு சொல்லியிருந்தேன். ஜெனான், கிரிப்டான், ரேடான், ஹீலியம், அந்த மாதிரி நிறைய சொல்லியிருந்தேன்ல. ஸோ ஹீலியம் அந்த மாதிரி அதுல வந்து எது வந்து கதிரியக்க தன்மை உள்ள வாயுனா இப்பதான் நான் டெஃபினிஷனோட சொன்னேன். ரேடான் எதில் யூஸ் பண்ணப்படுறது? கேன்சர் தெரப்பி ட்ரீட்மெண்ட்ல எல்லாம் யூஸ் பண்ணப்படுது. அடுத்தது 24வது கேள்வி, சமையல் சோடாவாக பயன்படுவது எதுன்னு கேட்கறாங்க. ஸோ இது நிறைய முறை கேட்டிருக்காங்க. சமையல் சோடா என்ன? சுண்ணி சோடா. சலவை சோடா என்ன? ஸோ சலவை சோடா அப்படின்னா வாஷிங் சோடாமா. சலவை சோடானா என்ன? வாஷிங் சோடா. ஸோ வாஷிங் சோடா ஃபர்ஸ்ட் அது தெரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய சோடாஸ் இருக்கு, அதுல வந்து இது ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ சலவை சோடாவா பயன்படுறது வந்து சோடியம் கார்பனேட் ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய ஆப்ஷன். ஓகேங்களா? சமையல் சோடா, இந்த கேள்வியுடைய ஆன்சர் சமையல் சோடாவா பயன்படுத்துறது வந்து சோடியம் பைகார்பனேட். ஸோ இதுக்கான ஈக்குவேஷன்ஸ்லாம் இருக்கு நமக்கு. ஆக்சுவலா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கெமிக்கல் ஃபார்முலாலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ கெமிக்கல் ஃபார்முலாவும் நமக்கு கேட்பாங்க. நான் சப்போஸ் நான் கேட்கும் போது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சோடியம் பைகார்பனேட் என்னன்னு எழுதலாம்னு பாத்தீங்கன்னா NaHCO3 சோடியம் பைகார்பனேட். இதே சோடியம் கார்பனேட் ஃபார்முலா என்னன்னு பாத்தீங்கன்னா Na2CO3. சோ இங்க சோடியம் குளோரைடு இருக்கா? இந்த சோடியம் குளோரைடுன்றது வந்து NaCl, உப்பு. ஓகேவா? இந்த பெரும்பாலும் இந்த மூணு தான் கேட்பான். உடனே சலவை சோடா இல்ல சமையல் சோடா இல்லனா உப்புனா சோடியம் குளோரைடு, சமையல் சோடானா சோடியம் பைகார்பனேட், சலவை சோடானா சோடியம் கார்பனேட். அந்த ரெண்டுத்துக்கும் வித்தியாசம் தெரிஞ்சுக்கோங்க. சோ the next question 25, எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறாங்க. சோ எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் யார் அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கணும். சோ எலக்ட்ரானை கண்டுபிடித்தவர் வந்து ஜே தாம்சன், இவர்தான். சோ அப்ப இந்த கோல்டிசின், இந்த சாட்விக், இவங்க எல்லாம் கூட நம்ம கூட இருக்காங்க. சோ இது யாரோ ஒருத்தர் தான் என்னென்ன விஷயத்தையும் கண்டுபிடிச்சாங்க. ரான்ஜன் வந்து எக்ஸ்ரேவை கண்டுபிடிச்சிருப்பாரு, அது எல்லாருக்குமே தெரிஞ்சது. சோ கோல்டிஸ்டீன்ன்றவர் யாருன்னு பாத்தீங்கன்னா நமக்கு பொறுத்தவரையும் ஆட்டம் அப்படின்னாலே ஆட்டம்ல என்னென்னலாம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா ஒன்னு எலக்ட்ரான், இன்னொன்னு புரோட்டான், இன்னொன்னு நியூட்ரான். புரோட்டான்ன்றது பாசிட்டிவ், ஏன்னா Pன்றது பாசிட்டிவ் குறிக்குது, அதனால பாசிட்டிவ். எலக்ட்ரான்ன்றது நெகட்டிவ் சார்ஜ், அதாவது வந்து எதிர்த்தன்மையை உடையது. நியூட்ரான்ன்றது நோ சார்ஜ், அதுக்கு சார்ஜே கிடையாது. ஓகேங்களா? சோ இது மூணுத்தையும் ஒவ்வொருத்தர் கண்டுபிடிச்சாங்க. அப்ப புரோட்டானை கண்டுபிடிச்சது வந்து ஜே தாம்சன். ஓகேங்களா? இந்த நியூட்ரானை கண்டுபிடிச்சது வந்து சாட்விக். நியூட்ரானை கண்டுபிடிச்சது யாரு? சாட்விக். அதே மாதிரி கோல்டிஸ்டீன்ன்றவர் யாரை கண்டுபிடிச்சாருன்றதுக்கு முன்னாடி இதுக்கு இன்னொருத்தர் இருப்பார். அவர் தான் வந்து இந்த புரோட்டானை கண்டுபிடிச்சவர். கோல்டிஸ்டீன் கண்டுபிடிச்சது ஆனோட் ரேஸ் இருக்கிறத தான் கண்டுபிடிச்சார் கோல்டிஸ்டீன். ஓகேங்களா? கோல்டிஸ்டீன் கண்டுபிடிச்சது ஆனோட் ரேஸ். அப்ப அந்த விஷயத்தையும் நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ நமக்கு ரொம்ப இந்த மூணு யார் கண்டுபிடிச்சாங்கன்றது நிறைய கேட்பாங்க. அப்போ நியூட்ரான்னா சாட்விக், எலக்ட்ரான்னா ஜே தாம்சன், புரோட்டானை கண்டுபிடிச்சது யாருன்றது கமெண்ட் பாக்ஸ்ல நீங்க கமெண்ட் பண்றீங்களா? ஸோ உங்களுக்கான ஆப்ஷன். அடுத்தது இப்பதான் கேட்டேன், நியூட்ரான் யாரால் கண்டுபிடிக்கப்பட்டதுன்னா சாட்விக். அடுத்த கொஸ்டினே அதான் வச்சிருந்தோம். ஓகே. அடுத்து 27, இயற்கை வாயுவில் எத்தனை சதவீதம் மீத்தேன் உள்ளது? நம்ம கிட்ட இருக்கக்கூடிய நேச்சுரல் கேசஸ்ல how many percentage of methane it contains அப்படின்னு கேக்குறாங்க. சோ மீத்தேன் வந்து எவ்வளவு பெர்சன்டேஜ் இருக்கும் இந்த நேச்சுரல் கேசஸ்லன்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90%. நம்ம கிட்ட கிடைக்கக்கூடிய நேச்சுரல் கேசஸ்லயே 90% ஆஃப் மீத்தேன் வந்து கண்டிப்பா இருக்கு. மீத்தேன்ன்றது எத்தனை சதவீதம் இருக்கு? 90% டெஃபினட்டா இருக்கு, அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அடுத்தது பெரிஸ்கோப் எந்த தத்துவத்தில் செயல்படுகிறதுன்னு கேட்பாங்க. பெரிஸ்கோப்னாலே ஃபர்ஸ்ட் என்ன? பெரிஸ்கோப் இங்கிலீஷ்ல எழுதி காமிச்சேன், இதுதான் பெரிஸ்கோப். சோ பெரிஸ்கோப் வர்க்கிங் அண்டர் ஆன் த பிரின்சிபல். பெரிஸ்கோப் எந்த பிரின்சிபல்ல ஒர்க் ஆகுதுன்னு தான் கேக்குறாங்க. சோ பிரின்சிபல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒளி எதிரொலிப்பு. ஓகேவா? இங்கிலீஷ்ல எனக்கு எக்ஸாக்டா வரல. லைட்
ஓகேங்களா, லைட் ரிஃப்ராக்ஷன் நினைக்கிறேன். ஓகே, லைட் ரிஃப்ராக்ஷன் பிரின்சிபலில் தான் உழைக்குதுன்னு சொல்கிறாங்க, ஒத்துழைப்பு தத்துவத்தில் தான் செயல்படுது. ஸோ ஒலி எதிரொலிப்பு பெரிஸ்கோப் முதல்ல எங்கே பயன்படுதுன்னு தெரிஞ்சுக்கோங்க. கடலுடைய அண்டர் சீ வாட்டர் கீழே வந்து போவாங்கல்ல, சப்மெரைன்ஸ்லாம் வந்து சில நீர்மூழ்கி கப்பல்கள், ஓகேங்களா, அந்த மாதிரி நீர்மூழ்கி கப்பல்லாம் போகும்போது ஸோ கடலுக்கு அடியில் அவங்க டிராவல் ஆகிட்டு இருப்பாங்க. அப்போ கடலோட மேற்பரப்பில் எதனா மிதந்துட்டு இருந்துச்சுன்னா அதில் கூட போய் முட்டி நீர்மூழ்கி கப்பல்லாம் என்ன ஆகலாம், விபத்துக்குள்ளாகலாம். அப்போ கடலுடைய மேற்பரப்பில் இந்த பெரிஸ்கோப் என்ன பண்ணிடுவாங்க, வச்சுடுவாங்க. இந்த பெரிஸ்கோப் அங்கே இருக்கக்கூடிய லைட் ரிஃப்ராக்ஷன் பிரின்சிபல் மூலமா கடலுடைய மேற்பரப்பை இது அலசும். ஓகேங்களா, இங்கெல்லாம் தடை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுதான் பார்த்துட்டு இருக்கோம். அப்போ நீர்மூழ்கி கப்பலுக்கு போறவங்களுக்கு கடலுக்கு மேலே என்ன இருக்குன்றது தெரிய போறது இல்லை. அந்த கடலுக்கு மேலே இருக்கக்கூடிய அந்த பார்ட்டிகல்ஸ் எதனா தடை இருக்குன்னா அதை எதை வச்சு கண்டுபிடிப்பாங்க, பெரிஸ்கோப் வச்சு தான் கண்டுபிடிப்பாங்க. அப்ப நீர்மூழ்கி கப்பல்ல தான் பெரும்பாலும் இந்த பெரிஸ்கோப் பயன்படுது. அடுத்தது அழுத்தத்தின் அலகு கேக்குறாங்க. சோ எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒண்ணு தான் அழுத்தத்தின் அலகு என்ன, பாஸ்கல். சோ அழுத்தம் அப்படின்னா இங்கிலீஷ்ல பிரஷர். சோ வாட் இஸ் தி யூனிட் ஆஃப் பிரஷர் அப்படின்னு கேட்டாங்கன்னா பாஸ்கல். ஓகேங்களா, அடுத்தது லாஸ்ட் क्वेश्चन 30th क्वेश्चन. ஸோ 30th கொஸ்டின் என்னன்னு பார்த்தீங்கன்னா மீயொலி எனப்படும் ஒலி அதிர்வெண் நெடுக்கம். அதாவது வந்து மீயொலினா என்னன்னு பார்த்தீங்கன்னா அல்ட்ரா சோனிக் வேவ்ஸ். ஓகேங்களா, அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் தான் வந்து இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் நோட் டவுன் பண்ணிக்கோங்க. அல்ட்ராசோனிக் வேவ்ஸ் தான் என்னன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா மீயொலி. இந்த மீயொலின்றது யார் மூலமா வரும்னு பார்த்தீங்கன்னா வவ்வால் இருக்குல்ல, பேட்ஸ், வவ்வால். அந்த வவ்வால் எழுப்புற ஒலிக்கு பேர் தான் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா மீயொலி. அதாவது நம்மளால கேட்க முடியாது, ஒரு மனிதர்களால் கண்டிப்பாக இந்த இதை வந்து கேட்க முடியாது. இந்த மீயொலின்றது வந்து வவ்வால்கள் வந்து ஏன் எழுப்புதுன்னு பார்த்தீங்கன்னா தன்னோட எதிரில் வந்து எதனா தடை இருந்தா அதை வந்து டிடெக்ட் பண்றதுக்காக தான் இந்த மீயொலி எழுப்புறது. அதாவது வந்து பேட் வந்து இரவுல போகும்போது கண்ணு தெரியாது, அதுக்கு வந்து கண்ணு தெரியாதுல்ல, அப்ப கண்ணு தெரியாத போது அது என்ன பண்ணும், அந்த மீயொலி எழுப்பி அனுப்பும். சோ அது ஒரு செவுரு இருக்குன்னு வச்சுக்கோங்க எதிரில், அது மேல பட்டு ரிஃப்ளெக்ட் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்ப அங்க ஏதோ ஒரு தடை இருக்குன்னு சொல்லிட்டு அது அந்த பாதையை விலக்கிக்கிட்டு வேற பாதையா போயிடும். சோ இதே கான்செப்டை தான் யார் பயன்படுத்துவாங்கன்னு பாத்தீங்கன்னா ரேடார்ல பயன்படுத்துவாங்க. சோ ரேடார்ன்றது என்னன்னு பாத்தீங்கன்னா ரேடியோ டிடெக்ஷன் அண்ட் ரேஞ்சிங்ன்ற ஒரு கருவி, ஒரு எலக்ட்ரானிக் டிவைஸ், சேட்டலைட்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ பூமியிலேருந்து அனுப்பக்கூடிய அனைத்து சேட்டலைட்ஸுமே வந்து வான்வெளியில் வந்து போய் அதோட செயல்பாடு முடிஞ்ச உடனே அங்கேயே தான் மிதந்துட்டு இருக்கும், திருப்பி ரிட்டர்ன் வரப்போறது இல்லை எர்த்துக்கு. ஸோ அப்போ பல்லாயிரக்கணக்கான சேட்டலைட்ஸ் இன்னும் வானத்தில் அப்படியே தான் மிதந்துட்டு இருக்கு. ஸோ இப்போ புதுசாக அனுப்பக்கூடிய ஒரு நியூ சேட்டலைட் போயிட்டு அது மேலே மோதி விபத்துக்குள்ள ஆகாமல் இருக்கணும்னா அங்கே ரேடார்ன்ற ஒரு டிவைஸை பொறுத்துறது மூலமா அந்த ரேடார் என்ன பண்ணும், இதே அல்ட்ராசோனிக் வேவ்ஸை ஜென்ரேட் பண்ணி அனுப்பும். ஸோ அப்போ அது போயிட்டு என்ன பண்ணும், அந்த ரேடியோ வேவ்ஸ் போயிட்டு ஒரு மேலே பட்டுட்டு திருப்பி டிடெக்ட் ஆகும். ஸோ எதிரில் வந்துச்சுன்னா அப்போ ரேடார் வந்து டிடெக்ட் பண்ணும், ஓ அங்கே ஒரு இது இருக்கு, ஸோ அப்போ நம்ம அங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அதை டிடெக்ட் பண்ணும். ஸோ இந்த மீயொலி வந்து ஓகேங்களா, ஸோ இந்த மீயொலி வந்து என்ன பண்ணுவாங்க, மனிதனால கண்டிப்பாக கேட்க முடியாதுன்னு சொல்லிட்டு, அப்போ மனிதனால கேட்க முடியாதுன்னா 20 ஹெர்ட்ஸ்ல இருந்து 20 கிலோ ஹெர்ட்ஸ் வரையும் தான் மனிதரால கேட்க முடியும். ஓகேங்களா, 20 கிலோனா என்ன, கிலோனா 3 ஜீரோன்னு சொல்லிட்டேன், கிலோனாலே 3 ஜீரோ, அப்போ 20,000 ஹெர்ட்ஸ். அப்போ 20 ஹெர்ட்ஸ்லேருந்து 20,000 ஹெர்ட்ஸ் இருந்தால் ஒரு மனிதனால கேட்க முடியும். அப்போ மனிதனால கேட்க முடியாத ஒரு ஒலினா அது கண்டிப்பாக 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேலே இருக்கணும். ஸோ ஆன்சர் வந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு மேல். ஓகேங்களா, above the limit of 20,000 ஹெர்ட்ஸ். ஸோ இதுதான் ஆன்சர். அப்போ மீயொலி எனப்படுவது ஒரு ஃப்ரீக்வன்சி ரேஞ்ச் வந்து 20,000 ஹெர்ட்ஸுக்கு above. ஸோ கைஸ் இப்போ வந்து ஒரு 30 கொஸ்டின்ஸ் பார்த்துருப்போம். இந்த 30 கொஸ்டின்ஸ் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரிலேருந்து எடுத்து சேகரிக்கப்பட்ட கொஸ்டின். ஸோ இதுக்கு மேலே நிறைய கொஸ்டின்ஸ் நீங்கள் பார்க்க தான் போறீங்க, அது மூலமாக நிறைய விஷயங்களை தெரிஞ்சுக்கொண்டு தான் போறீங்க. ஸோ எங்களுடைய வீடியோஸை ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு இருந்தீங்கன்னா நீங்களும் வந்து கண்டிப்பாக காவலர் ஆவீங்க, அதில் வந்து எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. ஸோ அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. உங்களுக்கு மேலும் பல இது போல வீடியோஸ் வேணும்னா கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, ஆமாம் கொடுங்க நாங்கள் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் உங்களுடைய சைட்லேருந்து நீங்கள் உங்களுடைய இன்புட்டை கொடுக்காம எங்களுடைய சைட்லேருந்து எந்த விதமான அவுட்புட்டும் வராது. ஸோ அதனால் நீங்கள் கேட்க அதை கேட்க மாதிரி நாங்களும் யோசிச்சு மாடிஃபை பண்ணி வீடியோஸை போட்டுட்டே இருப்போம். ஓகேங்களா, ஸோ கைஸ் உங்களுக்கு எந்த வீடியோஸ் வேணும்னாலும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணிட்டு போங்க, அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் எங்களுடைய தரத்தை மாற்றி இன்னும் கொஸ்டின்ஸ் எடுத்துகிட்டு வரோம். ஸோ இங்கிலீஷ் மீடியம் கைஸ்க்கும் அப்கமிங் வீடியோஸில் இங்கிலீஷ் கொஸ்டின்ஸ் வருவதற்கான வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்குது. ஓகேங்களா, ஸோ ரெகுலராக வீடியோ ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. தேங்க்யூ.